ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்லவும், நீ மனதுக்குள் யோசித்து கொண்டு இருக்கும் விஷயங்களுக்கு பதிலை கொடுக்கவும் தான் நானோ இன்று வந்துள்ளேன். உன்னுடைய மனதில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது உனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து, வாழ்க்கை என்றால் இதுதான், உலகம் என்றால் இதுதான் என்று தெரிந்ததில் இருந்தே உன்னுடைய மனதுக்குள் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி. அதில் உனக்கு என்னதான் சந்தேகம் என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு சந்தேகம் இங்கு இருக்கும் பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் ஜெயிப்பதில்லை. என்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலை பார்க்கிறேன், அப்பொழுதும் தோல்விகள் மட்டுமே. இதற்கு நான் என்ன செய்வது? என்ன விஷயத்தை என்னால் செய்ய முடியும்? என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறேன். அம்மா, உன்னை காப்பாற்றாமல் நான் எங்கு போவேன்? உனக்கான விஷயத்தை தான் சொல்வதற்கு நானும் வந்திருக்கிறேன். இதற்கு நடுவே நான் உன்னை எப்படி பதில் கூறாமல் போவேன்? முழுமையாக கேட்க, உனக்கே புரியும். உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை இதுதான். நிறைய முயற்சி எடு என்று சொல்கிறீர்கள், ஆனால் முயற்சி எடுத்தால் தோல்வியை மட்டுமே தழுவுகிறேன். வெற்றியை ஒரு முறையாவது பார்த்தால் தானே நம்ம எப்படியாவது வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நான் பார்க்குற விஷயமும் முழு நேரமும் தோல்விதான். அந்த தோல்வியே என் வாழ்க்கையில முழு நேரமும் சூழ்ந்துட்டு இருக்கு. என்னை இதிலிருந்து நீங்க எப்படியெல்லாம் காப்பாற்ற போறீங்க சாயி என்று கேட்கிறேன். நீ முயற்சி செய்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. உன்னால் முடிந்த அனைத்து விஷயத்தையும் செய்கிறாய், நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. செய்யும் சில விஷயத்தை நீ கூர்ந்து கவனித்தாயா? கூர்ந்து கவனி, அப்பொழுது மட்டுமே புரியும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு சுற்றி முற்றி என்ன இருக்கிறது என்று பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உதாரணமாக, ஒரு நபர் ஒரு பழக்கடை வைத்திருந்தார். பழக்கடை ஓடவே இல்லை. அதற்காக அதை ஜூஸ், அந்த பழத்தையே பழச்சாறு கடையாக மாற்றி அதையும் கடை வைத்தார். அப்பொழுதும் அந்த கடை ஓடவே இல்லை. இதனால் தெய்வத்தை போய் பார்த்து, தெய்வமே, நீ இருக்கிறாயா இல்லையா? சிலர் உன்னை கல் என்று சொல்கிறார்கள். அப்படிதானோ? நீ கல்லாகத்தான் இருக்கிறாயோ? உனக்கு என் மீது பாசமோ என் மீது அக்கறையோ இல்லையோ? என்னை எப்பொழுதும் கஷ்டப்படுகிறாய். நீ என்னிடம் என்ன சொன்னாய்? ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றுக்கு முயற்சி செய் என்றாய். அப்படி முயற்சி செய்யும் இன்று வரைக்கும் நான் தோல்வியை மட்டுமே தழுவுகிறேன். இதில் என்னதான் இருக்கிறது? என்னை ஜெயிக்க வைப்பது உனக்கு என்னதான் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, தெய்வத்திடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நபர் பக்கத்தில் இருந்து இதை அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் தெய்வத்தை வணங்கி விட்டு வந்த பிறகு சொன்னார், உனக்கு என்னதான் அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த நபர் சொன்னது, அவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த நபர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், தெய்வத்தை திட்டுற, ஆனா தெய்வம் உனக்கு நல்லது செய்யலை அப்படிங்கிறத நீ எப்படி சொல்றேன்னு கேட்டேன். புரிஞ்சுதா? தெய்வத்தை திட்டுற, முதல்ல நீ கடை வச்ச, சரி, அதுக்கு பிறகு மாத்துவ அப்படின்னு பார்த்தா நீ மாத்தலை. உன் பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியை பார்த்தியா? குப்பை தொட்டி பக்கத்துல யாரு கடை வச்சா யாரு வருவாங்க? குப்பை தொட்டி பக்கத்துல கடை வச்சா எல்லாரும் உன் கடையில வாங்குவாங்களா, சாப்பிடுவாங்களா என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஆமா, நம்ம கடை பக்கத்துல பெரிய ஒரு குப்பை தொட்டி இருக்கு, இதனாலதான் யாருமே நம்ம கிட்ட வாங்கலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த நபரும் உடனடியா அந்த கடையில பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியை அப்படியே எடுத்துட்டு கடையை சரி செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா சுத்தி முத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். வாழ்க்கையில தெய்வத்தை மட்டுமே திட்டுறது ஒரு வேலையா வச்சுக்க கூடாது.
தெய்வம் உனக்கு ஒரு வழியை காட்டுது, நீ முயற்சி செய்கிற அப்படிங்கிறதுக்காக வழியை காட்டுதுன்னா அந்த வழியை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்துன்னு கட்டத்துக்கு போயிட்டுருக்கணுமே தவிர ஒரே கட்டத்துக்குள்ளே உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதான் நான் என்ன சொல்கிறேன்னு? புரிஞ்சவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். புரியாமலே இருக்கிறவன் மற்றவனை எப்பயுமே பைத்தியமாக்கிடுவான். புரியல அப்படின்னா திரும்ப கேட்குறான். வாயை மூடிட்டே இருக்கிறவன் என்றைக்குமே தோத்து தான் போவான். என்கிட்ட வந்து ஒரு முறைக்கு பல முறை சொல்லிட்டேன் ஒரு விஷயத்த அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சுற்றி முற்றி என்ன இருக்குது, நம்ம இவ்வளவு முயற்சி செஞ்சுமே நமக்கு எதுவுமே கிடைக்கலையே, இந்த ஒரு விஷயமும் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும்போது உன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ சரி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லது, ஒரு மாற்றத்தையே தரும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்க வேண்டாம். அப்படி கலங்கும் பொழுது மன வருத்தமோ கொண்டு வரும். தேவையில்லாத விஷயங்களும் உன்னுடைய மனதுக்கு தோன்றும். எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நீ தேவைப்படும் ஒவ்வொன்றும் என்னிடம் வந்து நீ தாராளமாக கேட்கலாம். இந்த விஷயத்தை தாருங்கள், அந்த விஷயத்தை தாருங்கள் என்று நானும் உனக்கு அள்ளி கொடுப்பேனே தவிர ஒரு முறை கூட நான் தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அதனால் உரிமையோடு பக்தியோடு இந்த சாயிடம் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறீர்கள். ஆனால் கூடிய சீக்கிரமாக அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இந்த கதையின் மூலம் என்ன தெரிந்தது? உங்களை சுற்றி இருக்கும் விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை திட்டுகிறீர்கள் உரிமையோடு, ஆனால் அதற்கு பின் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுக்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து எந்த ஒரு நிலையிலும் எல்லா நிலையிலும் கவலையோடு இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அது வாழ்க்கைக்கு உயர்ந்ததல்ல. நீங்கள் நிதானமாக இருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நீங்கள் செய்வதை மட்டும் தெளிவாக செய்யுங்கள். நடக்க வேண்டியது நல்லதே நடக்கும். காலம் முழுக்க நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் இங்கு பெறலாம். இதை முயற்சி செய்தேன் அது கிடைக்கவில்லை, அதை முயற்சி செய்தேன் கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எது வேண்டுமானாலும் அடையலாம். என்ன கொஞ்சம் சுதாரிப்பு தேவை. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.